வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளை மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூ பார்த்துடலாங்க. நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ எக்ஸ்பைரி ஸ்ட்ரைக் ப்ரீமியம்னு சொல்லிடுறேன், பார்த்துக்கலாங்க. இன்னைக்கு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்துருந்த இம்பார்ட்டன்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லி கீழே வரைக்கும் வரும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி போட்டிருந்தேன். பட் ஆனால் இன்னைக்கு மார்க்கெட்டு நேற்றைக்கு ஹைக்கு மேலே தான் வந்து மார்க்கெட்டு ட்ராவல் ஆயிருந்தது. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டை நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். ரெண்டாவது, இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே இருந்து மார்க்கெட்டு ப்ளூ லைன்ல இருந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் தொட முடியாம மார்க்கெட் கரெக்ஷன் ஆயிருக்கிறதா நம்ம பார்க்கலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்று கொடுத்திருந்த ப்ரீமியம் லெவல் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் நேற்றே ஒரு விஷயங்களை நான் சொல்லியிருப்பேன். கால் போற மாதிரி இருந்தா எப்பவுமே சொல்லிட்டேன், உடனே ஓடி போய் எடுக்காதீங்க அப்படிங்கிறதுக்கு ரீசன் இன்னைக்கு மார்க்கெட்லயும் நீங்க பார்த்துருப்பீங்க. யாரெல்லாம் வந்து நேத்து நான் வீடியோல சொன்னதை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னோ இன்னைக்கு நல்ல ப்ராஃபிட் எடுத்திருக்கலாம். நீங்க கவனிச்சு பாருங்க, இந்த 199.8 அப்படிங்கிற பிரைஸுக்கு மார்க்கெட் வந்துட்டு தான் இன்னைக்கு எவ்வளவு பெரிய ரேலி போயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஏன் நடக்குது? நான் இதைத்தான் வந்து ரொம்ப மார்க்கெட்டை சிம்பிளா பாருங்க அப்படின்னு சொல்றேன். இந்த மாதிரி ஒரு லோவுக்கு வரும்போது புட் ஆப்ஷன் பிரீமியம் ஆனது அவருடைய ஹைக்கு மேல டிராவல் ஆயிருக்கணும். இப்படி நடந்திருந்தா மட்டும்தான் புட்டு வந்து ஃபேக் பிரேக் அவுட் இல்லை அப்படிங்கிறது உண்மையா உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அதர்வைஸ் இதுக்கு மேல இது பிரேக் அவுட் கொடுத்து போனாதான் இவர் லோவை கட் பண்ணவே முடியும் அப்படிங்கிறது தான் இதனுடைய மீனிங். ஸோ இவர் லோவை கட் பண்ண வரல, அவர் சப்போர்ட் எடுக்க தான் வந்திருக்காரு. இந்த இடத்துல எடுத்தீங்க அப்படின்னா நான் வந்து மினிமம் டார்கெட்டுங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் கேண்டலோட ஹையை வந்து தாராளமா வந்து ரீச் பண்ணும் 232. ஸோ 30 பாயிண்ட் உங்களால ஈஸியா வந்து இந்த பிரைஸ் லெவலு இதெல்லாம் உங்களுக்கு தெரியலன்னாலும் நீங்க இதுல வந்து மீட் பண்ணிருக்கலாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் நல்ல ரேலி ஆயிருந்தது. எண்ட் ஆஃப் த டைம்ல ஒரு நல்ல சின்ன கரெக்ஷன் ஆன மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. பார்ப்போம். ஆனால் புட்டு வந்து லோவுக்கு வரல, ஆனால் தேர்ட் சப்போர்ட்டுக்கு வரல. இதனுடைய மிட் ரேஞ்சில் இருந்து மார்க்கெட் வந்து திரும்பி இருக்கு. ஓகே, இதுவும் 230 ரீச் பண்ணல. பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத. நான் நேற்று கொடுத்திருந்த வேல்யூ என்ன பண்ணிருக்குங்கிறத பார்த்துடலாங்க. 23,600 கால் 214க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட்டுடைய ஓப்பனிங்கே வந்து நேற்று ஹைக்கு மேல ஓபன் பண்ணாங்க. அதுக்கு கீழே ஒரு சப்போர்ட் வேல்யூல வந்து சப்போர்ட் எடுத்தவர் தான் இன்னைக்கு மினிமம் 370 வரைக்கும் வந்து ரேலி ஆயிருக்காங்க. ஸோ இது வந்து 254ங்கிறோடைய பிரைஸ் உடைய லெவல். இவரும் வந்து லோவுக்கு வந்து தான் என்ட்ரி எடுத்துட்டு போயிருக்காரு. நீங்க எதுவுமே தெரியலனாலும், நீங்க ட்ரெண்டே தெரியலனாலும் இந்த லோவை மார்க் பண்ணி ஹை வரைக்கும் டார்கெட் வச்சு பழகுங்க. இது ரொம்ப சிம்பிளான மார்க்கெட்டு. நீங்க எனக்கு இந்த என்கிட்ட படிச்சு ட்ரேட் பண்ணி நீங்க கத்துக்கணுங்கிறது கூட இல்ல. நான் இண்டிகேட்டர் கொடுத்துருக்கிறேன். பட் எல்லாமே நல்லா தான் வேலை செய்யும். நீங்க நம்மளுடைய எமோஷன் ட்ரிகர் ஆகாம ட்ரேட் பண்ண கத்துக்கணுங்க. அதனாலதான் கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ஒன்றும் அவசரமே இல்லை. ஸோ ஓகே, ஸோ இந்த ப்ரைஸ்ல இருந்து மார்க்கெட் வந்து 370 வரைக்கும் போயிருக்காரு. ஸோ புட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நேற்று லோவுக்கு கீழே ஓப்பன் ஆகுறாங்க. அங்கிருந்து மார்க்கெட்டு கரெக்டா ஆனா வந்து இந்த பர்பிள் கலர் லைன் 115ல வந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட 140க்கு மேல போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ இவ்வளவுதான் மார்க்கெட், ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஸோ இந்த பிரைஸ் லெவல் உங்களுக்கு இதனாலதான் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி தான் நான் முன்னாடி வீடியோஸ்ல எல்லாம் நான் வெறும் ஒரே ஒரு பிரைஸ் மட்டும் தருவேன். ஆனா இப்போ ஓவராலா எல்லா பிரைஸ் லெவலையும் உங்களுக்கு கொடுத்துறேன். அது உங்களுக்கு ட்ரேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க இதை மட்டும் பார்த்தாலே போதுமானது. ஸோ ஓவராலா மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன, ஸோ எந்த இடத்துல நீங்க வந்து இந்த இடத்துல ட்ரிகர் பண்ணனா மார்க்கெட் சப்போர்ட் எடுக்குதுன்னு அர்த்தம், கீழே ட்ரிகர் பண்ணா சப்போர்ட் எடுக்குது, மேலே போனாலும் வந்து ரிஜெக்ஷன் ஆகுது, அதுக்கு மேலே போகாது அப்படிங்கிறத சொல்றதா தான் நம்ம எடுத்துக்க முடியும். சரிங்களா? ஓகே, நம்ம இன்னைக்கு சிஸ்டம் கூட எப்படி இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ட்ரெண்ட் டிசைடர் ஒன்றும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டிசைடர் வந்து லோல வந்து 279ல ஒரு பை கொடுத்துருக்காரு. ஸோ அது பாட்டுக்கு மார்க்கெட்டோடைய ரேலி கிளியர் கட்டான ட்ரெண்ட். இந்த பிளாக் லைனுக்கு மேல இருந்தா மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் தான் ஃபாலோ பண்ணும். இது வந்து நம்மளுடைய சிஸ்டம் படி போகக்கூடிய என்ட்ரிங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னாலும் வந்து
இந்த பர்பிள் கலர் லைன் வரும். ஆப்ஷன் டிசைடர்ல போட்டீங்க அப்படின்னா பர்பிள் கலர்ல வரும். இங்க 159ல பை கொடுத்துருக்காங்க. ஒரு ரேலி போயிருக்கு. அகைன் இந்த பர்பிளை கட் பண்ணிட்டாலே அவ்வளவுதான் மார்க்கெட். ரொம்ப சிம்பிளா இருக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி. இது நீங்க ஈஸியா ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியுங்க. ஓகே, இந்த பிளாக் லைனுக்கு மேல இருக்கும்போது நீங்க இதை தாராளமா எடுத்துருக்கலாம். இது கூட நீங்க வந்து அடிஷனலா வந்து பிஹெச்டிகள் இதுக்கு மேல போகும்போது டார்கெட்டுக்கு இதை யூஸ் பண்ணலாம். ஈஸியா இருக்கும். இது கூட நீங்க வந்து ட்ரெண்ட் டிசைடர் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் ட்ரெண்ட் டிசைடர் நல்லா லோயர் லோல வந்து என்ட்ரி எடுத்து கொடுத்துருவாரு. ஈஸியா வந்து உங்களுக்கு அதுக்கு மேல எது வரைக்கும் போகும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இங்க நீங்க போய் செலக்ட் பண்ணீங்கன்னாலே போதுமானது. எல்லா லெவலையும் அதுவே கொடுத்துரும். R3 R4 என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துரும். R5 வரைக்கும் நீங்க போயிருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல, பார்த்துருவோம். R5 வரைக்கும் தாராளமா இன்னைக்கு போயிருக்காங்க. ஸோ இவ்வளவுதான் மார்க்கெட். ரொம்ப சிம்பிளா இருக்குங்க. ஸோ ட்ரெண்ட் டிசைடர்ல விவேப் மட்டும் இதுல மட்டும் இந்த ஒரே ஒரு இண்டிகேட்டர்ல மட்டும் தான் நான் விவேப் கொடுத்துருப்பேன். இதுக்கு மேல இருந்தா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கும். இதுல பிரைஸும் பிளாட் பண்ணி வந்துடும். ஈஸியா நீங்க என்ட்ரி எடுத்துட்டு போகலாம். ட்ரெண்ட் தெரியலனாலும் இந்த பிரைஸ் வந்தா நீங்க என்ட்ரி எடுங்க. இங்க இருந்து கீழே இறங்குனா 11 பாயிண்ட்ஸ் எஸ்எல் மட்டும் வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. நாளை மார்க்கெட் எப்படி இருக்கலாங்கிறது பார்த்துருவோங்க. நாளை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்பொழுதைக்கு நல்ல புல் ட்ரெண்ட் ரேலியில தான் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்பொழுதைக்கு பார்த்தீங்கன்னா இயர்லி சப்போர்ட்ல இருந்து கொஞ்சம் கீழே நிற்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் வந்து முக்கியமான ப்ரைஸ் லெவல்லாம் பார்த்துருவோங்க. நாளை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து 3 கேண்டில் வந்து கன்சாலிடேஷன் தான் போட்டிருக்குது 75 மினிட்ஸ்ல. அப்போ நாளைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய ஹைக்கு மேல ஓபன் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து 966ங்கிற டார்கெட் வரைக்கும் மினிமம் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த லோவை கட் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து 712 அப்படிங்கிற பிரைஸ் வந்து நாளைக்கு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவலா இருக்குங்க. இந்த 712 வரும் பொழுது மார்க்கெட்ல நீங்க டிசைட் பண்ணுங்க. 712 அப்படிங்கிறது நாளைக்கு டிசைடிங் பிரைஸா இருக்க வாய்ப்பு அதிகம். ஒருவேளை இதை கட் பண்ணுச்சு அப்படின்னா ஃபர்தரா வந்து 567 கூட வரலாங்க, தாராளமா வரலாம். சரிங்களா? நாளை பிரைஸ் லெவல் அப்படிங்கிறது 64 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் நாளைக்கு நிஃப்டி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். 64 பாயிண்ட் ஓப்பன்ல இருந்து 64 பாயிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. இந்த லோவை கட் பண்ணா மார்க்கெட் வந்து ஃபர்தரா கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகளா இருக்கும். அது 23,560 இல்லைங்க, இந்த லோ வரைக்கும் கூட வரலாம். 525 வரைக்கும் கூட வரலாம். ஆனா இந்த 567 அப்படிங்கிறது வந்து இந்த வீக்கோடைய பை லைனுங்க. இதுக்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்குங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. இந்த பிரைஸுக்கு கீழே போனா ஃபர்தரா வந்து டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்புகளா இருக்கும். ஸோ இந்த பிரைஸ் இந்த வீக்குக்கு ஒரு முக்கியமான வேல்யூவா இருக்கும். சரிங்களா? ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போற மாதிரி இருந்தா 966 முக்கியமான ரெசிஸ்டன்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அந்த பிரைஸ்க்கு மேல போனாதான் அடுத்து அப் ட்ரெண்ட் ரேலிங்க. ஸோ இப்பொழுதைக்கு மார்க்கெட் வந்து இன்னைக்கு போனதை நம்ம நல்ல அப் ட்ரெண்ட் ரேலியா தான் எடுத்துக்க முடியும். நாளைக்கு இந்த லெவல் வந்து சஸ்டெயின் ஆகுதுங்கிறது மார்க்கெட்டோடைய வேல்யூஸோட மூவ் பண்ணி பாருங்க. சரிங்களா? நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஸ்ட்ரைக் பிரீமியம்ங்கிறது 23,800 கால் ஆப்ஷன் 190க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்க. இதுல 23,750 புட் ஆப்ஷன் பிரீமியம் 220க்கு மேல இருந்தா மார்க்கெட்டே இருந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்குங்க. சரிங்களா? இந்த ரெண்டு பிரைஸ் லெவல் மட்டும் வச்சுக்கோங்க. இது போக இங்க இருக்கக்கூடிய பிரைஸ் லெவல் எல்லாத்தையும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? நாளைக்கு மார்க்கெட்டோடைய வேல்யூவோட மீட் பண்ணுங்க. யார் ஒருத்தர் இந்த ப்ளூ லைனுங்கிறது இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய லோங்க, இதை கட் பண்ணிட்டு அந்த சைடு இருக்காதீங்க. யாராக இருந்தாலும் சரி, காலா இருந்தாலும் சரி, புட்டா இருந்தாலும் சரி. சரிங்களா? அப்போ ஆப்போசிட்ல நான் இன்னைக்கும் சொல்றேன், ட்ரெண்ட் என்னன்னு நீங்க டிசைட் பண்றீங்கன்னா அந்த ட்ரெண்ட் ஃபர்ஸ்ட் கேண்டிலுடைய லோல இருந்து போகணுங்க. அதுதான் மார்க்கெட். இது நீங்க எழுதி வேணாலும் வச்சுக்கோங்க. ஃப்ரீயா ட்ரேட் பண்ணுங்க. இது வந்து இந்த இடம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க.
சரிங்களா? அப்ப ஆப்போசிட்ல இருக்கிறவர் லோல இருந்து தான் அவர் மேல போயிருக்கிறாரா, அல்லது இந்த பிரைஸ்க்கு மேல போனா நீங்க இந்த ஹைய பிரேக் அவுட் கொடுக்கும்போது கூட நீங்க தாராளமா என்ட்ரி எடுக்கலாம். சரிங்களா? நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்குங்க. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ரேஞ்ச் 212 பாயிண்ட் அப்படிங்கிற ரேஞ்ச் வச்சுக்கோங்க. 76,600 கால் ஆப்ஷன் பிரீமியம் 358 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்க. அதுவே 76,700 புட் ஆப்ஷன் பிரீமியம் 436 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும். யார் ஒருத்தர் லோவை கட் பண்ணாலும் ஃபர்தரா நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்கு, பிரீமியம் ரொம்ப டீகே ஆக ஆரம்பிச்சிடும். அதனால பார்த்து கவனமா செய்யுங்க. எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது, கவனமா செய்யுங்க. இந்த பிரைஸ் லெவல்ல நோட் பண்ணிக்கோங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா என்னோட வாட்ஸ்அப்புக்கு பின் பண்ணுங்க. இண்டிகேட்டர் யாராவது ஃப்ரீ டெமோ ஆக்சஸ் வேணும் அப்படின்னாலும் என்னோட நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்களா? பரவாயில்ல, நேற்று நிறைய பேர் எனக்கு லைக் போட்டிருந்தீங்க, ரொம்ப நன்றி. நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் இந்த வீடியோ பதிவே எதுக்காக அப்படின்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இங்க நீங்க எங்கிட்ட படிக்கணும்னோ, நீங்க எங்கிட்ட இண்டிகேட்டர் வாங்கணும்னோ, இந்த வீடியோ பிடிச்சிக்கிட்டு லைக் பண்ணி இந்த யூடியூப்ல நான் ஏர்ன் பண்ணணும்னோ இல்லைங்க. எனக்கு என்னுடைய ட்ரேட் மேல மட்டும்தான் கான்ஃபிடென்ட் அதிகம். நான் என்னுடைய ட்ரேடை மட்டும்தான் இனிஷியேட் பண்றேன். நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை மற்றவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கறதுக்காக மட்டுமே இந்த வீடியோ. மற்றபடி யாரும் என்கிட்ட படிச்சா நிறைய சம்பாரிச்சிடலாம் அப்படிலாம் இல்லைங்க. மார்க்கெட் ரொம்ப சிம்பிளா சொல்றேன், மார்க்கெட் மேக்ஸ்ல மட்டும்தான் இயங்குது அப்படிங்கிறத என் கூட டிராவல் பண்றவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தெரிஞ்சு செய்யுங்க. எதுவா இருந்தாலும் ஒரு எஜுகேஷனல் பர்பஸா மட்டும்தான் இதை நான் கொடுக்குறேன். நம்ம மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்களும் நிறைய யூடியூபர்ஸை பார்க்கலாம். பட் நான் அப்படி இல்லை. எனக்கு என்னோட ட்ரேடு தான் ஃபர்ஸ்ட் எய்ம். எனக்கு கிளாஸ் எடுத்து ஏர்ன் பண்ணணுங்கிறது இல்லை. இருந்தாலும் அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்க லைக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் இதை சொல்லவே மாட்டேன். நேற்று நிறைய பேர் லைக் போட்டிருந்தீங்க, ரொம்ப நன்றிங்க. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.